வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான ஃபஸ்ட் டேர்ம்க்கான கொஸ்டின் தான் வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம், அதாவது குவார்ட்டர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சொற்களை முறைப்படுத்தி தொடர்களை உருவாக்குக. அதை வந்து மாறி மாறி நமக்கு வந்து சொற்றொடர்களை வந்து மாறி இருக்கும், நம்ம வந்து வரிசையாக எடுத்து எழுதணும். அடுத்து மூன்றாவது பாருங்கள், சொற்களை கொண்டு தொடர் உருவாக்குக. நமக்கு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு நம்ம ஒரு தொடர் அமைக்கணும். அடுத்து வந்து நிரப்புக. கயல்வெளி என்ன பண்ணா, குரங்கு என்ன பண்ணான்னு சொல்லி மேலே கொடுத்துருக்காங்களா, அது நிரப்பணும். அடுத்து ஐந்தாவது உரிய சொல்லை தேர்ந்தெடுத்துக. நமக்கு ஒரு டேஷ் போட்டு கொடுத்துருக்காங்க, சைடில் அது கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் எந்த ரா வரும், எந்த இது கரெக்டாக வரும் பார்க்கணும். அடுத்து இணைப்பு சொல்லை வட்டமிடுக. நம்ம இணைப்பு சொல்னா என்னது, ரெண்டையும் ஒரு தொடர் ரெண்டையும் சேர்க்குறது இணைப்பு சொல், அதை இதை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. அடுத்து விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு போஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு அதில் வந்து எதற்கான விளம்பரம்னு சொல்லி கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது போலீஸ் சொட்டுக்கான இது. அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து அந்த மேலே கொடுத்துருக்கதை பார்த்துட்டு நமக்கு ஆன்சர் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பத்தியை படித்து விடையளிக்க. ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து அதில் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்களோ அதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து எழுதணும். அடுத்து கடிதத்தை நிறைவு செய்க. நமக்கு கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் கொஞ்சம் இதை வந்து விட்டுருக்காங்க. நம்ம வந்து அந்த கடிதத்துக்கான ஆன்சரை, அந்த கடிதத்தை படித்து பார்த்து அதற்கான கரெக்டான ஆன்சரை வந்து எழுதணும். இதுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து ஒரு பொருட்பன்மொழியை பொறுத்துக. நமக்கு வந்து ஒரு பொறுத்துக, இது வந்து ஒரு பொருட்பன்மொழி. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உலகம்னா என்ன வரும், பூமி வையகம் வரும். உடைனா என்னது, ஆடை உடுப்பு. தந்தைனா அப்பா தகப்பன், அந்த மாதிரி. அடுத்து படத்தை பார்த்து 5 தொடர்களை எழுதுக. நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்ன தெரியுதோ அதை வந்து ஒரு 5 லைன் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதுக்கும் நமக்கு வந்து 5 மார்க்ஸ் தான். ஒரு பறவைகள்லாம் அதுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்க ஒரு விலங்குன்னு சொல்லி நம்ம அதை வந்து தொடர் மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொற்களை கொண்டு கதை உருவாக்குக. நமக்கு மேலே சொற்கள் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கதை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். இதுக்கு வந்து 5 மார்க்ஸு.